Hi students, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் யூனிட் 1 ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த கொஷின் நல்லா படிச்சுக்கிட்டிங்களாவே குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், ஹாஃபேலியாக இருக்கட்டும், மேபி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கூட இந்த கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. 2-3 தடவை எழுதி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்லாம் எழுதிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிங்க. ஒரு பாயிண்ட்டுமே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோட் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க, ஹிண்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரர் டு நாட் நோ த பிளேஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த கன்சியூமர். மேனுஃபேக்சரர்னால் உற்பத்தி பண்ணுறவர். அவருக்கு யார்கிட்ட அந்த ப்ராடக்ட் போகுது, யார் அவங்களோட கஸ்டமர் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவரோட ஒர்க் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மட்டும்தான். இட் இஸ் அ ரீட்டெய்லர் ஹூ நோ த டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த கன்சியூமர். ரீட்டெய்லருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா, கன்சியூமர் எதெல்லாம் விரும்புகிறாங்க, அவங்க எதை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறாரு இல்லையா. மேனுஃபேக்சரர்னால் உற்பத்தி பண்ணுறவங்க. அவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இதில் சொல்ல வராங்க. The chain of middlemen consisting of wholesaler, agent and retailer establish the link between the producer and consumer. இப்போது நம்ம எடுத்தோடனே ஒருத்தவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கஸ்டமருக்கு டைரெக்டாக போயிடாது. நடுவில் நிறையா மிடில்மேன் இருப்பாங்க. அதாவது மேனுஃபேக்சரர்லேருந்து ரீட்டெயிலருக்கு போகும், ரீட்டெயிலர்லேருந்து ஹோல்சேலருக்கு, மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், ரீட்டெயிலர், கன்சியூமர். அப்போ இத்தனை செயினை தாண்டி தான் லாஸ்ட்டாக அது கன்சியூமருக்கு வருது. ஸோ இதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒன் சென்டர் அண்ட் கன்சியூமர் ஆர் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த country and world. Rail, air, sea and land transport bring the producer to the place of consumer. அதாவது எப்படின்னா இப்போ நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கும். எல்லா இடத்துலையுமே அவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கட்ட முடியாது அவங்களோட பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு. பெருசாக ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி கட்டிடுவாங்க. அதில் தான் அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. நிறைய ஆள் போட்டு, லேபர்ஸ் எல்லாம் போட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்வீட் ஷாப் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க. எல்லாமே அங்கே கவுலாம் அங்கேயே கூட இருக்கும். மில்க்லேருந்து சுகர் எல்லாமே அங்கே ரா மெட்டீரியலாக இருக்கும். அதை ஃபினிஷ்டு குட்ஸாக ஆக்கி டிரான்ஸ்போர்ட் மூலியமாக, ஏர் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை ரோட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம். இது மூலியமாக அவங்களோட எல்லா பிரான்ச்சஸ்க்குமே அவங்க அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். கன்சியூமர் வாண்ட் ப்ராடக்ட்ஸ் whenever they have money. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சோன்னா நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் நம்ம வாங்க முடியும். இப்போ ஒன்று லான்ச் ஆகிருக்கேங்கிறதுக்காக நம்ம வாங்க முடியாது. அப்போ நம்மளுக்கு அந்த பொருள் தேவைப்படணும், நம்மளுக்கு அது வாங்கணும் அளவுக்கு பணம் இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ராடக்டை நம்ம வாங்குவோம். அப்புறம் நம்ம வில்லிங்னஸ் டு பை, நம்ம வில்லிங்காக இருக்கணும் அதை வாங்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னென்னா அந்த ப்ராடக்ட்லாம் வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, குடோன் மாதிரி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஷாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அவங்க டிஸ்பிளேயில் வைக்க முடியாது இல்லையா. ஸோ முக்கியமானதெல்லாம் டிஸ்பிளேயில் இருக்கும், மற்றதெல்லாம் வேர் ஹவுஸில் இருக்கும். அந்த இது மூவ் ஆச்சு, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு, நல்லா சேல் ஆகுது அப்படின்னா அதை ரீஸ்டாக் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ். லாஸ்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரிஸ்க்குனாலும் புரிஞ்சிருக்கும். அதாவது ஃபயர், தெஃப்ட், ஃப்ளட், ஆக்சிடெண்ட் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸில் நடந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக லாஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடோன் இருக்குது, அதில் நெருப்பு பற்றிக்கிச்சு, இல்லை ஒரு கோல்டு ஷாப் இருக்குது, அதை திருடங்கள்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உத்தரவாதம் இல்லை. இப்போ ஒரு ஃப்ளட்டு வருது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது. சப்போஸ் அவங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அது ரிஸ்க். மோஸ்ட்லி எல்லா பிஸ்னஸ்லேயும் இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ் எல்லாம் அவங்க கிளைம் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கூட லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து hindrance of knowledge. Advertising and communication help in announcing the arrival of new product and their use to the people. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா
இப்போது மக்களுக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகிருக்குன்னா அது தெரிய வரணும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு சோப்போ ஷாம்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து புதுசாக வந்து ஒரு ஃப்ளேவர் இல்லை வந்து புது பிராண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ இல்லை வந்து நம்ம டிவிலேயோ பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்குன்னே தெரியும். அப்போ தான் நம்ம அதை போய் வாங்குவோம் இல்லையா? அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் பாயிண்ட், hindrance of finance. Producer and trader may not have the required fund at the time of their need. Bank and other financial institution provide fund and help in transfer of fund to enable the functioning of business smoothly. எல்லாருக்கும் பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எக்கச்சக்கமான பணம் தேவைப்படும். சில நேரத்தில் லாஸ் ஆகிடுச்சு இல்லை பணம் தேவை நிறையா படுதுன்னா அவங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா பேங்க் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அப்போ பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து பிஸ்னஸை வந்து நம்ம அவங்க கொண்டு போயிட்டு பேங்க்கும் அவங்களுக்கும் வந்து டீலிங் இருக்கும். இல்லை அதை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ட்ட வந்து அவங்க பணம் வாங்கி பிஸ்னஸை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏன் வந்து நான் லைன் பை லைனாக ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த கொஷின் வந்துடும். அதனால தான் உங்களுக்கு லைன் பை லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, சூப்பராக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.